So he's the hero of today, the reason behind 13 years of success, a true inspiration and a pillar of leadership. So ladies and gentlemen, a very special moment of today. Nammalora chairman, the group of Chalani Group, Mr. Jayendilal Chalani avargalai anbodu medekku azhukkirom. Perissa balatha kaithattal onu koduthuklama for the hero of today, the man of today, and the reason behind today's success. ஒரு சின்ன விஷயம் சொல்லுறேன். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்திலேயே ரவி சாரை இன்வைட் பண்ணேன். எஸ் நான் வரேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஐசக் அண்ணன் சாரையும் டைமே கொடுக்கல, வாங்க சார் அவ்வளோதான், திரும்ப நேராக போகல, நேராக ஃபோனில் தான் பேசினேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே 2 பேருமா வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நட்பின் இலக்கணம் அப்படின்வாங்க, இதை நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமை இது. எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஐசக் அண்ணன் சார் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி சும்மா அவங்களோட ஒரு 2 நிமிஷம். என்னுடைய முழு வளர்ச்சிக்கும், இந்த நிறுவனத்துடைய முழு வளர்ச்சிக்கும் நீங்கள் தான் காரணம், நீங்கள் மட்டுமே தான் காரணம். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இந்த நிறுவனம் வளரணுங்கிறதுல ஒரு முனைப்போட வேலை செய்யுங்க. அதனால் எப்பொழுதுமே இது மாதிரி இருக்கணும். இப்போ நான் 500 பேரோட நான் பார்க்குறேன். அடுத்த 5 வருஷத்தில் 5000 பேரோட பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. 5 வருஷத்தில் 2035 நம்மளுடைய இலக்கு வந்து 500 கடைகளுக்கு மேலே, 5 வருஷத்தில் 200-250 கடைகளுக்கு மேலே நம்ம தாண்டி போயிடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய க்ரோத் இருக்கணும். இப்போ இருக்குது, இதே மாதிரி தொடர்ந்து நடக்கும். உங்களுடைய ஆதரவோட இதே மாதிரி நாங்கள் எப்பவுமே எடுத்தாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 2013 14 பேரை வச்சு ஆரம்பித்த சலானி ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு 17 கிளைகள், 500 ஊழியர்கள். இன்றைக்கு 13வது வருஷத்தினுடைய ஆண்டு விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஜெயந்திலால்ஜி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற அருமை சகோதரர் டிஜிபி ரவி அவர்களும், என்னுடைய அருமை தம்பி ஈரோடு மகேஷ் அவர்களும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற சலானி ஜுவல்லர்ஸ் குடும்பத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நான் முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே சலானி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன்னா இல்லை ஒரு காலேஜுடைய கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருக்கிறேன்னான்றது தெரியல. ஏன்னா அவ்வளோ உற்சாகமாக விசில் அடிச்சுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஜெயந்திலால் தான். அவர் வந்து உங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, அப்புறம் பார்த்தா ஸ்க்ரீனில் திருப்பதி ஏழுமலையான் கிட்ட வேண்டுறாரு, அவர் ஒரு வில்லு விடுறாரு, அது போய் எனக்கு ஜாயின் ஆகுது. அதெல்லாம் வந்து எங்கள் வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கள் சினிமா எடுத்துகிட்டு இருக்கிறோம், அவர் வந்து சினிமா ஜுவல்லரி ஷாப் நடத்திக்கிட்டு சினிமா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவர் லேண்டு கொடுத்ததை விட எனக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். மனசு இருந்தால் தான் எவ்வளோ பேர் ஜுவல்லரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாராவது இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது ஒன்லி சலானி ஜெயந்திலால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சாம்சங் டிவியை பார்த்தேன், ஃப்ரிட்ஜை பார்த்தேன், வாஷிங் மிஷின் பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஈரோடு மகேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன், எல்லாமே பிராண்டாக இருக்குது மகேஷ், சாம்சங். ஆமாம் சார், ஒரு குடும்பமே நடத்திடலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னார்ல மகேஷ். அடுத்தது பார்த்தாக்கா வில்லு போய் திண்டிவனத்தில் எல்லாருக்கும் லேண்டே வந்துருச்சு. ஸோ இந்த மனசு வந்து சலானி சாருக்கு மட்டும்தான் வரும். அவருடைய 3 பிள்ளைகளும் அவருக்காக ஒரு
பேக் போனாக இருந்து இந்த கம்பெனியை ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 500 பேரோட இருக்கிறாங்க. அது அடுத்த வருஷத்துலேயே 5000 பேராக மாறணும் அப்படின்றதா என்னுடைய ஆசை. என்ன ஒரு வீடியோ பைக் கேட்டாங்க, அதுலேயே நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், ரொம்ப அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேலை செய்கிறவங்க ஃபர்தராக படிக்கிறதுக்கு, டிகிரி படிக்கிறதுக்கோ என்ன படிக்கிறதுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணார். நான் ஒரு யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கேன், வேல்ஸ் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட 50,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் எத்தனை பேரை படிக்க வச்சாலும் அத்தனை பேரையும் வேல்ஸ்ல 50% நான் படிக்க வைக்கிறேன். அதாவது 50,000 ரூபாய் ஃபீஸ் இருந்தா சலானி 25,000 ரூபாய் கொடுத்தோம். நான் 25,000 ரூபாய் போட்டு அவங்களுக்கு எவ்வளவு பேரா இருந்தாலும், அது 500 பேரா இருந்தாலும் சரி, அடுத்த வருஷம் 5000 பேர் வந்தாலும் எல்லாருமே வந்து ஏன்னா சில காரணங்களால நிறைய பேர் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்துடுறாங்க. அவங்களால படிக்க முடியறதில்லை, படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களால ஃபர்தராக ஸ்டடீஸை வந்து இது பண்ண முடியல. இப்போ வந்து NIOS நிறைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதில் MBA படிக்கலாம், டிகிரி முடித்தவங்க MBA பண்ணலாம், டிகிரி இல்லாதவங்க +2 முடித்தவங்க டிகிரி பண்ணலாம், BBA இருக்குது, BA இருக்குது, BCom இருக்குது. என்ன வேணாலும் எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வரலாம், இல்லை கிளாஸுக்கு வராமையே படிக்கிறது கோர்சஸும் இருக்குது. எல்லாமே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் சேர்த்து படிக்கலாம் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் இந்த ஃபங்க்ஷன் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, படிக்கிறதுனால எவ்வளோ பேர் முன்னேற முடியும், அவங்க வந்து உங்கள் வேலைக்கும் அது வந்து இன்னைக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க டிகிரி முடிச்சாங்கன்னா அவங்க 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய்க்கு போகலாம். ஸோ அதனால படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வருஷத்துக்கு 500 பேரை ஃப்ரீயாக படிக்க வச்சுட்டு இருக்கேன் எவ்ரி இயர். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000லேருந்து 15,000 பேர் ஃப்ரீயாக படித்து போயிருக்காங்க. அதனால் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அந்த கல்வியை வந்து ஜெயந்திலால் சார் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இந்த அழைப்புக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன பரிசு பொருள்லாம் இருக்குது. ரவி அண்ணா சொன்னார், ஏதோ ஸ்பெஷல் சொல்கிறாரு, நமக்கு ஒரு லேண்டு கொடுக்க போகிறாரா அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய செய்யணும். அவருடைய நிறுவனத்தில் மகேஷ் சொன்னாப்புல லேண்டு கொடுத்தாங்கன்னா நான் விஜய் டிவியை விட்டுட்டு வந்துடலான்னு இருக்கேன், சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம முதலாளி நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தொழிலாளியும் முதலாளியை பார்த்துப்பாங்க அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Education எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். Be it women or men, education is so important, and we have two amazing leaders on stage here. One who is giving free education and one more who says he's going to give it at 50% no matter. உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, எல்லாமே ஒரு கொஞ்சம் செல்லமே தங்கமே அப்படின்னு தான் கொஞ்சுவாங்க. அந்த தங்கத்தினுடைய ஒரு மகுடமாக இருக்கின்றவர் தான் ஜெயந்திலால் செல்லானி அவர்கள். எனக்கு 30 வருஷம் அவருக்கு தெரியும். அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்து வருகின்றேன். அவர் வந்து கடின உழைப்புக்கு சொந்தக்காரர். அது மாதிரி கொடை வள்ளல்னு சொல்லலாம், ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர். எவ்வளவோ பேர் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை மற்றவர்களும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர் ஜெயந்திலால். அது போன்று திருப்பதி ஜெயந்திலால் அவர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் இல்லாவிட்டால் இவருடைய வெற்றி இந்த அளவுக்கு இருக்கார். அவர் எந்த தொந்தரவுமே செய்ய மாட்டார். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் உதாரணம் இவர்கள் தான். அதுபோன்று அவருடைய 3 மகன்களும்
அருமையான மகன்கள், அதுபோன்று மகள் லண்டனில் இருக்கின்றார். அவருக்கும் இந்த தருணத்திலே நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் குடும்பம் நன்றாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழிலாளிகளை, நம்முடன் பணிபுரிவர்களை நன்றாக கவனிக்க முடியாது. இவர் ஏற்கனவே சொன்னார், நான் இந்த அளவிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற 500 தொழிலாளிகள் என்று சொன்னார். அதை நிச்சயமாக நாம் அவருக்கு எப்பொழுதும் ஒரு நன்றியுடன், விசுவாசத்துடன் இருக்கணும். லாயல்டி சொல்வார் இல்லையா, கிராட்டிடியூட், ஆட்டிடியூட் அண்ட் கிராட்டிடியூட் டேக்ஸ் யூ டு தி ஹையர் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். அதுபோன்று நம்மளுடைய மனப்பான்மை நன்றாக இருக்க வேண்டும். அப்புறம் அந்த தங்கத்தை பற்றி நம்ம பாருங்க, சல்லாணி அப்படின்னு சொன்னாலே இப்போ வந்து இன்டர்நேஷனல் செயின் நான் போகுது. இப்போ கூடிய வரைவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், வாஷிங்டன் எல்லா பக்கத்துலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. அடுத்து இந்த 500ங்கிறது 5000 நீங்கள் சொல்ற மாதிரி நடக்கும். இந்த தங்கம் முதல்ல எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தங்கம் வந்து நிலத்திலேயே வர்றது கிடையாது. வைரம், அது எது? வைரம்ங்கிறது கரி. அந்த கரி தான் வந்து கோல் தான் வந்து வைரமா மாறுது. ஆனால் தங்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, பில்லியன்ஸ் ஆஃப் இயர், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஸ்டார்ஸ் இருந்து அப்படியே காஸ்மிக் அந்த ரியாக்ஷனால நிலத்துல வந்து டெபாசிட் ஆச்சு. அதுதான் தங்கம். அரிய வகையான ஒரு உலோகம். அது வந்து பூமியில வந்து தானாக உருவாவதில்லை. வெளி அந்த ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் அதிலிருந்து வந்தது. இதுவரை உலகத்துல 2 லட்சம் டன் தங்கம் தான் மைனிங்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த 2 லட்சம் டன் தங்கத்துல நம்முடைய இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்ல இருக்கிறது வந்து வெறும் 15000 டன். ஆனால் இந்தியாவில் இருக்கிற மக்களிடம் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் தங்கம் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றது. அதனுடைய மதிப்பு $5 trillion, அதாவது 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றன. அதை கொண்டு சேர்க்கின்ற பெருமை இங்கே இருக்கின்ற அந்த சிவப்பு சேலை அணிந்த தங்கங்களை சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற சல்லாணி, திருமதி சல்லாணி மற்றும் அவரது மகன்கள், அவரை சார்ந்த வைஸ் பிரசிடென்ட் இளையராஜா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் மென்மேலும் உங்களுடைய வாழ்வில் உயர்வீர்கள். அதுபோன்று சல்லாணி அந்த ஜுவல்லரி மார்ட் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான கிளைகளை கொண்டு இது வெற்றி நடை போடும். வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? Where is the energy, guys? லஞ்ச் சாப்பிட்டாச்சு, எனர்ஜி எல்லாமே போயாச்சு. இப்போ டின்னர் நெக்ஸ்ட். ரெடியா? மாற்றினுடைய வேல்யூவேஷன் 2500 கோடி ரூபாய். அதிகமாக வேண்டாம். 1% அப்படின்னா அது 25 கோடி ரூபாய். இந்த 1% இவ்வளோ பேருக்கு பிரித்து கொடுத்தோன்னா இந்த மேடையிலே 25 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன். ஸோ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாம் நாளைக்கு இந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் இதோட உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்களும் நிற்கலாம். உங்களுக்கு அதனுடைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இவங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக கிடச்சில்ல, இவங்க அதுக்கு உண்டான திறமையை காமிச்சிருக்காங்க, அவங்களுடைய எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு உங்களுடைய எஃபர்ட்டையும் திறமையும் நல்லா காமிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு 2500 கோடி ரூபாய்க்கு வேல்யூவேஷன். இன்னும் 5 வருஷத்தில் 10,000 கோடி ஆச்சுன்னா இந்த 25 கோடியே 100 கோடியாக மாறும். அந்த 100 கோடிக்கு சொந்தக்காரங்க தான் இருக்கலாம். ஸோ உங்களுடைய எஃபர்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தரணும். ஓனர்ஷிப்பாக நீங்களும் வரணும். அதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, மகிழ்வித்து மகிழ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகிழ்வித்து மகிழ். நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா உங்களை சந்தோஷப்படுத்திட்டு அதன் மூலமாக சந்தோஷமாக இருப்பேன். ஸோ உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன், நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ. First of all, our winners, everybody. Thank you so much. Okay, finally we have a very special person coming on stage. Can we give a big round of applause for பலத்த கைத்தட்டலுடன் விஜய் டிவி கலக்க போவது யாரு ஃபேமஸ் ஹீரோ மகேஷ் அவர்களை வரவேற்கலாமா? அனைவருக்கும் இனிமையான இதயம் நிறைந்த அன்பு கலந்த மாலை வணக்கம்.
ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்னு சொன்ன அந்த 26 பேர் தவிர மீதி பேர்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து இந்த சலானி கணக்குள்ள வரேன். எந்த மனுஷன் வாழ்க்கையில முதல் அடியை வெற்றிக்கான அடியாக எடுத்து வைப்பான் தெரியுமா? எந்த மனிதன் மனதில் எப்பொழுதும் உற்சாகம் நிரம்பி இருக்கிறதோ அந்த மனிதன் மட்டும்தான் வெல்வதற்கும் தகுதியானவன் என்பதை இங்க இருக்கிற அத்தனை பேரும் முதலிலே புரிந்து கொள்ளும். யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ரவி சார் வந்து எப்படி இருக்கீங்க மகேஷ்? சார் சூப்பரா இருக்கேன் சார் அப்படி சொல்லுவேன். அப்பதான் ஒரு மனுஷன் நான் நிற்பேன். சலைங்க சார் பார்த்தோன்னே, ஜெயதிலா சலைங்க சார் பார்த்தோன்னே, சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மகேஷ். அப்பதான் அவரு என் மனசுல நிற்பார். சில பேர்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு நாம நல்லா தான் போயிடுவோம். இப்ப நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட பாருங்க. இப்ப கேக்குறேன், எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் பத்த வைக்க வேண்டியது. அப்பதான் சூடு. என்ன செய்ய? எந்த இடத்துலயுமே சோர்ந்துடாது. சிம்பிளான விஷயம் தான் லைஃப்ல ஜெயிக்கிறது. சோர்வுங்கிறது எப்பயுமே வந்துடவே கூடாது. என்ன 3:30 மணிக்கு வர சொன்னாங்க. கரெக்டா நான் 3:30 மணிக்கு வந்தேன். சும்மா தகவலுக்கா. அந்த ஆங்கரிங் பண்ற பொண்ணு அடுத்ததுன்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி இந்த பிரசன்டேஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரு 2 minutes பிரசன்டேஷன் தான். அப்புறம் என்ன பிரசன்டேஷன் நான் கேட்டேன் கீழே. இது வந்து ஷேர் பண்ண தரோனா. நான் சொன்னேன், சார் இதுதான் சார் சலானி கனெக்டோட ஹைலைட்டு. நீங்கள் பொறுமையா அதை முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க. ஏன் தெரியுமா? எந்த நிறுவனம் தன் நிறுவனத்தை வளர்த்த மனிதர்களுக்காக தன்னிடம் இருப்பதை எடுத்துக் கொடுக்கிறதோ அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக மட்டும்தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்காக வரதராஜன் சார் பேசினார். சௌபாக்கிய வரதராஜன் சார், அருள்வேல் சார், இந்த மாதிரி சலானி கனெக்ட் வந்திருக்க. இவ்வளவு ஷேர் பிரிச்சு கொடுக்குறாங்க. என்கிட்டயே அவ்வளவு பேரம் பேசுறீங்க சார். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி பேரம் பேசினாதான் அவங்களால காப்பாற்ற முடியும். மற்றவங்களுக்கு தரதை விட அவங்க உங்களுக்கு தரதுதான் பெருசா நினைக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து மரியாதைக்குரிய ஐபிஎஸ் ரவி சார் அவர்களை ஃபாலோ பண்றேன். அவ்வளவு சிந்தனையான ஒரு மனிதர். அன்பன் நைசர் கணேசன் அவர்கள் வந்து போனார். இங்க வந்து 3 டைரக்டர்ஸ், நல்ல சிரிச்ச முகத்தோட அன்பான மகன்கள் 3 பேர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் அ ஃபேமிலியா அவங்க சொல்றாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். ஒரு தலைமுறை, அப்புறம் ஒரு பெண், அவங்க பெரிய செலிபிரிட்டி. இப்பதான் வந்து நான் கேள்விப்பட்டேன் அவங்களை பத்தி. என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் சார். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒரு காலேஜ் க்ரௌடுக்குள்ள போய் பேசுறப்ப எந்த மாதிரி ஒரு எந்தோட இருப்பாங்களோ அந்த மாதிரி எந்தோட நீங்கள்லாம் இருக்கீங்க. எனக்கு அது மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் மேல வந்து ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, டிவியோ இல்ல லேண்டோ வாங்குறப்ப எல்லாரும் கை தட்டுறீங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம ஊர்ல அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுங்கிறதுல நாம தெளிவா இருக்கோம். சில பேர் தோணி இருக்கும். அந்த தோணுனவங்களுக்காக இந்த மெசேஜ். ஏன்னா இந்த சைக்காலஜி படிச்சு ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே இந்த முகம் என்ன நினைக்குது, இந்த மனசு என்ன நினைக்குது, இந்த கண்ணு என்ன நினைக்குது. சாருக்கெல்லாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணி ஒருத்தர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆடா ரவி சார் பாப்பாரு, ரைட்டு, பக்கா ஃபிளாட்டு ஜென்யூனா இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு மக்கள் எத்தனை பேர் கை தட்டுறாங்க இதை வச்சே தெரிஞ்சிடும். நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், இருக்கிற அத்தனை பேருக்கும். சார் சொன்னாரு, மேடையில் ஷேர்ல பிரிச்சு கொடுத்துட்டு அந்த மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இதுல இந்த இடத்துக்கு வரதுக்கு எல்லாரும் தகுதியானவர்கள் அப்படின்னாரு. நான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், எப்பொழுது அடுத்தவர்கள் உழைப்பை நீங்கள் பாராட்டுகிறீர்களோ உங்கள் உழைப்பும் ஒரு நாள் பாராட்டப்படும் என்பதை தெளிவாக அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்னைக்கு 2500 கோடி இல்ல
ஒரு பிரசன் 25 கோடின்னு சொன்னா இங்க மேடையில கூப்பிட்டது எத்தனை பேர் சார்? 12 பேரா? எவ்வளவு சார்? 15 பேர். இன்னைக்கு வேல்யூ 25 கோடி. விப்ரோல 1981ல நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்க. விப்ரோ கம்பெனியில 10,000 ரூபாய்க்கு என்னுடைய நிறுவனம் ஷேர், என்னுடைய குடும்பம் ஏதாவது ஒரு ஷேர் வாங்கியிருந்ததுன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 500 கோடி. எவ்வளோ? இங்க 25 கோடிக்கு வந்து நின்று அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அத்தனை பேருமே மிக விரைவில் தனித்தனியாக 25 கோடிக்கு சொந்தக்காரர்களாக மாறப்போகிறார்கள் என்பதை மறந்து டீம் ஒர்க் தான். ஒரு பக்கா டீம் ஒர்க். பின்னால பேசக்கூடாது. நான் ஒரு 6 அடி ஒசரம் இருக்கேன், நல்லா தெரியுது. அதனால வந்து நீங்க வந்து நிறைய பேர் வந்து வாத்தியாரங்களுக்கு பிட் அடிக்கிறவன் முகர கட்ட தான் ஃபர்ஸ்ட் தெரியும், நல்லா படிக்கிறவன் பின்னால்தான் தெரியும். நீங்க நல்ல எனர்ஜியா இருக்கீங்க. நீங்க இங்க இருந்து செல்லானி கணக்கு முடிச்சுட்டு போறப்ப ஈரோடு மகேஷ் சொன்ன விஷயம்னு சில விஷயத்தை டேக் அவேவா எடுத்துட்டு போனீங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க சார் சொன்னது எனக்கு ஒரு டேக் அவே. தங்கம் மேல இருந்து வந்ததுன்னா கீழே இருக்கிறது இல்லைன்னு ரவி சார் கரெக்டா? யோசிச்சு பாருங்க, தங்கத்தோட அந்த 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 தன்மையை யோசிச்சு பாருங்க. இந்த யூனிவர்ஸ் சொல்ற தியரி யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் மேலிருந்து பூமிக்கு வந்ததோ அதை நீ எடுக்கிற பொழுது கீழே இருக்கிற நீயும் பின்னுக்கு போவாய். தங்கத்தோட விலை ஏற ஏற வாங்கினவனும் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கான். எவ்வளவு அருமையான தெரியும். அது எனக்கு ஒரு டேக் அவே மெசேஜ். நல்லா புரிஞ்சுக்குவாங்க இருக்கிற அத்தனை பேரும். சிம்பிளான விஷயம் தான் டீமா ஒர்க் பண்றதுங்கிறது. ஒருத்தர் புதுசா டீம்ல வரானா அவரோட நீங்க ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்களா, நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன? இல்ல நீங்க அதே கேட்டகரியில 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ சலானியில் இருக்கீங்களா, நீங்க எல்லோரும் சேர்ந்து அரவணைத்து வளர்க்க வேண்டிய ஒரு நபர் உங்கள் குடும்பத்துக்குள் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், என்றைக்கு நிறுவனத்தை நீங்கள் குடும்பமாக பார்க்கிறீர்களோ அங்க ஈகோவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தன் வந்து நல்லா தீவிரமா ஒர்க் பண்ணானா அவனை காலி பண்ணிடாது. புரியுதா? வர்றான் அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்றான். இன்னும் 4 பேர் ஷோரூம் இருந்து பிரேக் டைம்ல வெயிட் பண்ணு. மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு தெரியாத நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு. எவ்வளவு கார்பரேட்டுக்கு நம்ம பேசுறோம், எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறோம் எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? பிரேக் டைம்ல பாரு, ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு வா. எந்த ஊரு? இந்த ஊர். ஜுவல்லரி பிசினஸ் இந்த சேல்ஸ் என்ன புதுசு தெரியும். அதான் பத்திட்டு எரியுற. ரொம்ப சூடா இருக்காத, நகை உருகிடும். அளவா நான் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? அவளுக்கு உண்மையிலே தெரியல. தெரியல இவரு சொல்றாரு, தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. 6 வருஷமா ஒர்க் பண்ண. சரி, எப்படி ஒர்க் பண்ணணும் என்று கேள்வி. நீ ஒர்க் பண்ணலைங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஒர்க்கே பண்றோம். கரெக்டா? ஒரு விசில் வந்திருக்கிறது என்றால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்று நான் ரொம்ப ஓவரான ஒர்க் பண்ணார். ஏதோ சலானியை நீனா தூக்கி நிறுத்துற மாதிரி என்ன துட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டும் நான் சொல்லவா, நீங்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கிற நபராக நீங்கள் இருந்தால் நீங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரை சம்பளம் மட்டுமே வாங்கி கொண்டிருப்பீர்கள். எப்பொழுது வாங்குகிற சம்பளத்தை தாண்டி தொழிலை நேசித்து வேலை செய்கிறீர்களோ அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக நீங்கள் மாறக்கூடிய காலத்தினுடைய கட்டாயம் வந்து காலி பண்ணாத. ஃபர்ஸ்ட் ரூலே புதுசா ஒருத்தன் வந்தானா அவனை காலி பண்ணாத. ஏன்னா நீ ஆல்ரெடி காலியா இருக்கிற. ஒருத்தன் நிரப்புறதுக்குனே வந்துக்கிறான், அந்த நிரப்பத்திலே வந்திருக்கிறவனை விட்டுரு. ஒரு மனுஷன் வந்தாரு சதீஷ். அவர் என்ன கேட்டகரியில் அவார்டு வாங்க
லேண்ட் வாங்கினாப்லையா சதீஷ்? அவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு சலானில? ஆனா ஒருத்தர் சும்மா எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது. பிரான்ச் மேனேஜரா? அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்துருப்பாங்க, இருக்கிற இடமே தெரியக்கூடாதுடா தம்பி. அவ்வளவு அமைதியா வந்துட்டு அந்த மனுஷன். கரெக்டா? எனக்கு தெரியும், ஒருத்தரோட பார்த்தாவே தெரியுது. இளையராஜா சார் கூப்பிட்டு, எனக்கு விபி சார் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி சலானிக்கான எக்ஸாம் நீங்க வந்துருக்கு சார், மக்கள்லாம் செம எனர்ஜியா இருப்பாங்க சார். நம்பல, ஏன்னா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்கள போய் நான் வந்து கிச்சு கிச்சு ஊட்டி பேசிட்டு டான்ஸ் ஆடாத கூட தான். ஆனா இங்க வரப்ப எனக்கே ஒரு எனர்ஜி வைப். வேற லெவல்ல இருக்கு இந்த கிரௌடு, வேற லெவல்ல இருக்கு இந்த கிரௌடு. அமேசிங்கா ஒரு விஷயத்தை பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். அந்த லேண்ட் கொடுக்குறப்ப எனக்கு அந்த வீடியோட ஐடியா ரொம்ப பிடிச்சது சார். வழக்கமா பெருமாள் இப்படிதான் இருப்பாரு. ஜெயந்திலால் சலானி சார் பார்த்தோம் இப்படி ஆயிட்டார் பெருமாள். அவர் கையிலேயே இறக்கி விட்டுருக்கிறார் தலைவர். இருக்காரு, நீ என்ன வேணா எடுத்துக்கப்பா, 5 வருஷத்துல எனக்கு 40,000 கோடி வச்சுக்க. கடைசியில் அம்பு போய் விட்டுது பாருங்க, அப்படி குத்துறோன ஃபர்ஸ்ட் பேர் சௌமியான்னு வந்துச்சு. கரெக்டா? நமக்கு ஞாபக சக்தி அதிகம், அதான் என் பிளஸ், அதான் என் மைனஸ். குத்துறோன்னா சௌமியா எல்லாரும் சலசலன்னு சவுண்ட் திரும்பி பார்த்தா சௌமியா எழுதிட்டு இருக்கு. அது அழுகிறதுக்கான காரணம் எனக்கு அப்போ புரியல. சௌமியான்னு வந்து இல்லை சார், அப்படி இல்லை சார் இளையராஜா சார், சௌமியா அப்புறம் நிறைய பேர் வந்தோன்னா அது என்ன நினைச்சிச்சு, ஒரே பிளாட்ல எல்லாரும் நிக்கணும் போல இருக்கு. அப்புறம் தான் ஐஸ்வர்யா கணேசன், ரவி சாரு, நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிளாட்டை ஓப்பன் பண்ணும்போது சௌமியா கழுவியே நினைச்சு பார்த்தீங்களா? எல்லாம் தனித்தனி பிளாட்டு போல இருக்கு. அப்புறம் இந்த ராஜாராம், அவர் யார் நிறுத்துறது? ரிஷப் சாரா, கௌதம் சாரா, ஸ்ரீபால் சாரா, 3 பேரும் ஊருக்கு போகாதுன்னு சொல்லி, ஊருக்கு போறேன்னு அப்படியா தம்பி? கௌதம் ஊருக்கு போறேன்னு சொன்னா அவன் சொல்றான், ஊருக்கு போனேன் உடனே இருறான்ற. இனிமேல் யாராவது ஊருக்கு போவீங்க? ஆனா எனக்கு ராஜாராம்ல பிடிச்சது என்னன்னா, வந்து நின்றுட்டு அவன் வந்து ஜெயந்திலால் சலானி சார் கூப்பிடுறான், ஜாயின் பண்ணுங்கிறான். டேய் அப்படிதான் உனக்கு கொடுக்குறாரு, நீங்க எனக்கு கொடுக்கலடா. ரொம்ப கேஷுவலா இருப்பான் போல ரெண்டுமே. சார் நான் விளையாட்டுன்னு சொல்லியிருக்கேன், விளையாட்டா சொல்றேன். ஏதோ ஒரு இடத்திலிருந்து வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்திற்கு ஒரு இடத்து வருது. பொருளாதார காரணமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், தங்கையினுடைய திருமணமாக இருக்கலாம், தம்பியினுடைய படிப்பாக இருக்கலாம், அம்மா அப்பாவினுடைய உடல்நிலையின் காரணமாக இருக்கலாம். வாழ்க்கை யாருக்கும் அவர் எளிதாக அமைவதில்லை. ஏதோ ஒரு பொருட்டு தான் பிறந்த மண்ணை விட்டுவிட்டு இந்த மண்ணுக்கு வந்து வேலை பார்க்கும் ஒரு இளைஞனுக்கு இந்த மண்ணே கிடைக்கிறது என்றால் அதை விட பெரிய மகிழ்ச்சி வரும். எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு மனசு வேணும்னு சார் ஐஸ்வர்யா சொன்னாரு, ரவி சார் சொன்னார், கொடுக்கறதுக்கு ஒரு மனசு உண்மை. இந்த ஷேர் அனௌன்ஸ்மெண்ட்லாம் உண்மையிலே அன்பிலீவபிள் சார். உண்மையிலே எனக்கு தோணுச்சு இங்க வேலை பார்த்துருக்கலாம். நாம பேசுற பேச்சுக்கு எல்லா டார்கெட்டும் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். சலானி சார் ஃப்ரெண்டா ரெஸ்யூமே கொடுத்துட்டாரு. நாம கட்சி போறதுக்குள்ள பல பேர் போர்வையே போட்டு வச்சிருக்காங்க. நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் சார். நான் உடனே சொல்ல கேட்டேன், சார் என்ன பிசினஸ் யார் ஆரம்பிச்சது? அப்பா காலத்தில் ஆரம்பிச்சது. 2013 பெருசு பண்ணுவோம். 40 பேரோட சார் 14 பேரோடு ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் சலானி ஜுவல்லரி. 2026 ஷெரட்டன் கிராண்ட்ல ஷேர்ஸ் பிரிச்சு கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கு. நான் ஒன்று சொல்லவா, சலானி ஜுவல்லரி மார்ட்ங்கிறது, சலானிங்கிறது, சலானி நிறுவனம் அந்த குழுமம்ங்கிறது இன்னைக்கு ஒரு பிராண்டா மக்கள் மத்தியில தெரியலாம். ஆனால் நம்பகத்தன்மையை உருவாக்காமல் எந்த ஒரு பிராண்டும் இந்த மண்ணில் வேர் விட்டு கிளை விட்டு பரவவே முடியாது.
நீ ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணா மட்டும்தான் பிராண்டை பில்ட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க அத்தனை பேரும். நீங்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணா பிராண்டை பில்ட் பண்ணலாம். பிராண்டை பில்ட் பண்ணா கஸ்டமர்ஸ் வர வைக்கலாம். கஸ்டமர்ஸ் வர வச்சுட்டே இருந்தீங்கன்னா பிசினஸ் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை ட்ரஸ்ட், நம்பகத்தன்மை. சௌபாகியா வரலாஜன் சார் உட்காந்துருக்காரு. எங்க அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் கிரைண்டர்னா சௌபாகியா. அவருக்கு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் ப்ரோக்ராமுக்கு என்னை கூப்பிடுவார். அதுக்காக ட்ரஸ்ட் தான் எல்லாமே, நம்பிக்கை தான் எல்லாமே. நான் ஒன்று சொல்லவா, சலானி ஜுவல்லரியின் சார்பாக அந்த யூனிஃபார்ம்ல, அந்த ஷர்ட்ல, அந்த பிராண்டை பிரதிபலிக்கிற மாதிரி நீங்கள் ஜுவல்லரி ஷோரூம் இல்ல, வெளியில நின்று ஏதாவது ஒரு தப்பான செயல் பண்ணா கூட அது நீங்க தப்பானது பண்ண மாதிரி ஆகாது. சலானி ஜுவல்லரியை சேர்ந்த ஒருவர் தப்பா பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும். இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், எப்பொழுது நீங்கள் வேலை பார்க்கிற நிறுவனத்திற்கு உண்மையாக நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிறுவனத்தினுடைய உச்சியில் ஒரு நாள் அந்த நிறுவனம் உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கும். எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், சார் ஹார்ட் ஒர்க் பண்றேன், எல்லாருமே ஜெயிச்சிடலாமா? ஜெயிக்க முடியாது. வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. என்ன ஸ்மார்ட் ஒர்க் தேவை? எந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். இன்னொன்னு, எந்த கஸ்டமரையும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தமிழ்ல சொல்லுவாங்க, உருவு கண்டு எண்ணாமை வேண்டும். ஒருத்தரோட உருவத்தை பார்த்து அவனோட கெப்பாசிட்டி இதுதான் நீ நினைச்சிடாதரா, அவன் அறிவி தான் நினைச்சிடாதரா, அவன் வசதி தான் நினைச்சிடாதரா. டேய், சாதாரண நாள் தாண்டா இந்த உலகத்துல அசாதாரணமான வேலையெல்லாம் பண்றான். நம்புடான்னு சொன்னது தமிழ். உருவு கண்டு எல்லாமே வேண்டும். ஒருத்தர் மூக்குத்தி வாங்க வந்தார்னா அவர் மூக்குத்தி மட்டும் வாங்க வரல, இனிமேல் அவர் வாழ்க்கையில் எது வாங்கினாலும் சலானியில் வாங்க வரப்போகிறார் என்ற அர்த்தம். பக்கத்தில் ஒருத்தர் டைமண்ட் நெக்லஸ் வாங்குறது நிக்கிறப்ப மூக்குத்தி வாங்குறவரை அலட்சியப்படுத்தாதீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும், சிறு துளி பெருவெள்ளம். எப்பொழுது ஒரு மனிதன் மனதில் நீங்கள் ஒரு விற்பனையாளர்களாக நிற்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் வெற்றி பெற்ற விற்பனையாளராக மாறிவிட்டீர்கள் என்றார். பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேல்ஸ்மேன் யார் தெரியுமா? ப்ராடக்ட் விற்கிறவன் இல்ல, தன்னை விற்கிறவன். ப்ராடக்ட் விற்கிறவன் ஜஸ்ட் சேல்ஸ்மேன் தான். தன்னை விற்கிறவன் தான் பெஸ்ட் சேல்ஸ்மேன். சலானி ஜுவல்லரி மார்ட்டோட பேக் எடுத்துட்டு போறப்ப, உள்ளுக்குள்ள அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போறப்ப கையில ப்ராடக்ட் இருக்கும், மனசுல சர்வீஸ் பண்ணவங்க முகம் மட்டும்தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கு ஷேர் பத்தி இவ்வளோ பேசுறாரு சாரு, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. விபி சார் பேசுறாரு, டைரக்டர்ஸ் பேசுறாங்க, சேர்மேன் சார் பேசுறாரு, நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு ப்ராடக்ட் வெற்றிகரமான ப்ராடக்டாக மக்களிடம் சென்று சேருவதற்கு காரணம் அந்த ப்ராடக்டோட பிரைஸா, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியா, அந்த ப்ராடக்டோட டிசைனா, இல்ல அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங்கா? எதுவுமே கிடையாது. எது தெரியுமா உண்மை? அந்த ப்ராடக்டை கஸ்டமர்ஸ்ட கொண்டு போய் சேர்க்கிறான் பாருங்க ஒரு மனுஷன், அவன்கிட்ட மட்டும்தான் அந்த மேஜிக் இருக்கு. அப்ப யார் மேஜிஷியன்? நீங்க தான். 3 பிராண்டுக்கும், சலானிக்கு, ஃபிதாக்கு, லில்லேக்கு, 3 பிராண்டுக்கும் 3 பிராண்ட் அம்பாசிடர்ஸ் போட போறாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒன்று சொல்லவா, சலானியில் யார் யாரெல்லாம் வேலை பார்க்கிறீர்களோ உங்களை விட சிறந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று முதலில் ஏன் திரையில் வருபவர்கள் 1 வருடத்திற்கான பிராண்ட் அம்பாசிடர்ஸ், ஒவ்வொரு நாளும் தரையில் இருக்கிற நீங்கள் மட்டும்தான் ரியல் பிராண்ட் அம்பாசிடர்ஸ். அதனாலதான் சொன்னேன் சலானி யூனிஃபார்ம் போட்டு நீங்க எங்க நின்று என்ன பண்ணாலும் அது அந்த நிறுவனத்திற்கான பெயராக மாறும். கிராட்டிடியூட். கோல்டு தானே பேஸ் பிசினஸ் இருக்கு. அதை வச்சு அவங்க சொல்றேன், கோல்டோட முதல் லெட்டர் என்ன? இதுக்குள்ள பாருங்க டவுட்டா? இந்த சைடு குபேர மூலையில உட்கார்ந்துருக்குலாம் பறக்காண்டு இருக்கு. கோல்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஜி. செகண்ட் லெட்டர்? தேர்ட் லெட்டர்? லாஸ்டா? அதுலயே போய் சொல்றேன் ஜி. கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. எனக்கு தமிழ்ல மிக 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 பிடிச்ச
சாரி இதில் மன்னிப்பு. அதை கூட டெக்ஸ்ட் மெசேஜில் ஃபுல்லாக அனுப்ப மாட்டேங்கிறான். நம்ம சாரியை SRYன்னு அனுப்புகிறான், தேங்க்ஸை TKSன்னு போடுறான். அப்படி என்னடா பண்ணுற வாழ்க்கையிலனா ஒரு வெங்காயம் உரிக்கல. சரி எந்த வெங்காயம் உரிக்க தான் வைக்கலையே, மெசேஜாவது ஃபுல்லாக போடுறான்னா டைம் இல்லை. சரி டைம் இல்லாத அளவுக்கு என்னடா பண்ணுறேன்னா தெரியல. மிக உயர்ந்த வார்த்தைகளை மிக சாதாரணமாக பயன்படுத்திட்டு கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. எந்த இடத்தில் நீங்கள் வேலை பார்த்து அந்த இடத்தின் மூலமாக வருகிற வருமானத்தில் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரம் நடக்கிறதோ அந்த இடத்திற்கு நன்றி உணர்வோடு இருப்பதுதான் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செல்வதற்கான முதல் படி. ஏகப்பட்ட பேர் பெரிய டேலண்ட் இருந்தோம், வீணா போனதுக்கான ஒரே ஒரு காரணம் எங்க வேலை செய்யறோமோ அதை குறை சொல்லினே இருப்போம். நான்லாம் வேலை பார்த்ததுக்கு அமெரிக்கா அதிபர் ஆயிடு, நான்லாம் வேலை பார்த்ததுக்கு பக்கத்து நான் இனிமேல் இங்க வேலை பார்க்க மாட்டேன் சொல்றவன் தான் போவே மாட்டான். ஏன் போக மாட்டான்? அவன் யோகுதான் அவனுக்கு தெரியும். இந்த இடத்த விட்டா வேற இடத்துக்கு போனா செவுள்ளே வைப்பானுங்க, மூடி இங்கே இருக்குது. அப்படியே பல நம்ம இந்த இந்த ரயில்வே ட்ராக்ல இந்த நிறைய ட்ராக்ல இந்த ட்ராக்ல நிறைய கம்பார்ட்மெண்ட் போகுது. அது ஒரு கம்பார்ட்மெண்டோட ஒட்டிட்டா இழுத்துட்டு போனதுலே போயிடுவானுங்க, வேண்டான்னு இருப்பான். ஆனா பேசுற பேச்சு பார்த்தோம்னா நான் என் டேலண்ட்டுக்கு உன் டேலண்ட்டுக்கு உண்மையிலேயே உனக்கு கிடைக்கிற சம்பளம் அதிகம், அது நமக்கு தெரியும். மைண்ட் வாய்ஸ் இல்லை மேடம். மேடம் மேடம் இதுதான் மேடம் நடக்கும் எல்லா கம்பெனிலையும். எங்க விஜய் டிவி ஐயோ எல்லாமே பேசாதீங்க, குறை பேசாதீங்க சார். நான் ஒன்று சொல்லவா, குறை சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருந்தால் அந்த இடத்தில் இருக்காதீர்கள். அந்த இடத்தை விட்டு மாறி மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் அடுத்த நாளே விலகி போயிடணும். அந்த கெத்து இருக்கணும், அப்ப பேசணும். இல்ல பின்னால கமெண்ட் அடிக்கிற நண்பா ஜிப்ப மூடணும். ஏதாவது பேசுறதா இங்க வந்து பேசலாம், ஏன்னா ஷேரே தராரு. இங்க வந்து பேச வைக்க மாட்டாரா? வாங்க. என்றைக்கு பின்னால் இருந்து பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமோ ஒருபோதும் நாம் முன்னால் வருவதற்கான வாய்ப்பை வாழ்க்கை வழங்குவதே கிடையாது. எல்லாம் 4-5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தர் இது என்னன்னா குறை சொல்றது என்னன்னா தீ மாதிரி பரவினே இருக்கும். ஆமா பரவினே இருக்கும். இப்ப எவ்வளவு சந்தோஷமா கைத்தட்டி எல்லாம் லேண்ட் ஃப்ரிட்ஜ். எனக்கு என்ன ஆச்சுன்னா ஃப்ரிட்ஜா டிவியா வாஷிங் மிஷினா நீயே சூஸ் பண்ணிக்க. இது பெரிய அனௌன்ஸ்மெண்ட், இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்லயே இது விட விளக்கி சொல்ல முடியாது. எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணீங்க. ஏன்? அவர் வந்து குடும்பத்தின் நிலைமையை உணர்ந்தார். நம்ம ஆம்பளைங்க ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வீட்டில் கொடுத்தோம்னா இது ஏன்னு கேட்காம ஒரு பொம்பளை வாழ்ந்துதான் சரித்திரமே. அம்மா அப்படி சிரிக்கிறாங்க. என்னை பாராட்ட டிவி கொடுத்தாங்க அப்படிங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்கலாம்ல அப்படிங்க. என்ன பாராட்டி ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க. வாஷிங் மிஷின் போச்சுன்னு எவ்வளவு நாளா சொல்றேன். வாஷிங் மிஷின் அது சொல்லு. அவர் ஜெயலலிதா சார் டீமோட யோசிச்சிருக்காரு, எந்த குடும்பத்திலையும் பரிசு கொடுத்து கலவரத்தை உண்டு பண்ண வேண்டாம், அவங்களே சூஸ் பண்ணிடுவாங்க. லேண்டு அழகாக பாருங்க, இன்னிலிருந்து அவங்க மரியாதையை பாருங்க. ஆண்களுக்கு ஜெயிச்ச ஆண்களுக்குலாம் லேண்டை கொண்டு கொடுத்து நான் அச்சீவ் பண்றேன்னு சொல்லுங்க. முடிஞ்சு உடனே போட்டோ எடுத்து சொந்தக்காரனுக்கு உங்க பொண்டாட்டி எல்லாரும் கவனிச்சு முதல் நாள் நைட்டு அசிங்கசியமா அவங்க திட்டிருக்கோம், அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு என் புருஷ மாதிரி உலகத்துல ஒரு பெஸ்டா கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் இவ்வளவு பேர் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. நான் சொல்லவா, நீங்க இனிமேல் பாராட்டப்பட போகிறவர்கள், இனிமேல் அச்சீவ் பண்ண போறவங்க இருக்கீங்கல்ல சார், என்னைக்குமே நம்ம கண்ணு முன்னாடி சில விஷயம் நடக்கும் சார், அதுதான் நம்ம புஷ் பண்ணி கொண்டு போகும். ஓகேவா? நம்ம கண்ணு முன்னாடி இவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க, நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படி யோசிக்கணும். என்ன பேசிஸ் எடுத்தாங்க
காஃபி குடிச்சிட்டு நான் ஆனஸ்டாக சொல்கிறேங்க, ஒர்க் பண்ணலைங்க அந்த ஒர்க்கே பண்ணலைங்க. நீங்கள் நம்மள சிசிடிவி பார்க்க சொல்லுங்க. அதே சிசிடிவி பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்றுக்க முடியாது. அடுத்தவங்க பாராட்டப்படுறதுனால ஏற்றுக்கவே முடியாது. சார், நம்முடைய இயலாமை தான் பொறாமையா மாறும். நம்முடைய இயலாமை தான் பொறாமையா மாறும். ஒன்னால ஒன்று செய்ய முடியலையா, அடுத்தவன் செஞ்சுட்டானா, ஐயோ அவன் செஞ்சுட்டானு தோணும். விட்டுருங்க. கிராட்டிடியூட். பேக் டு மை பாயிண்ட். நன்றி உணர்வோடு இருங்க. முதல் நாள் வேலைக்கு வரப்ப எவ்வளவு உற்சாகமா இருந்தீங்களோ 3 வருஷம் கழிச்சும் அதே உற்சாகத்தோட உங்களால ஒரு காலையில நம்ம ஷோரூம்குள்ள நுழைய முடியுது, நம்ம ஆபீஸ்க்குள்ள நுழைய முடியுதுன்னா நீங்க உங்க ப்ரொஃபஷன்ல சூப்பர் கில்லி. உங்களை அடிச்சுட்டு ஆளே கிடையாது. 1 மாசம் பரபரப்பா வேலை பார்த்துட்டு ஜெயத்ரா சலானி சார்க்கே தோணிடும், ஐயோ யாராங்க இவன், போதுண்டா நமக்கு, காப்பாத்தினோம் கம்பெனியை. 1 மாசம் முடிஞ்சோட அவருக்கு மறுபடியும் அதே தோணும், இவன் இருந்து கம்பெனியை காப்பாற்றலாம். அப்படி ஆயிடக்கூடாது. அதான் நம்ம ஒரு கிராமத்தை பக்கம் சொல்லுவோம், கழுத தேய்ச்சி கட்டரும்பாச்சுன்னு. அது சாதாரணமா சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா அப்படி இருந்தவன் தான் இப்படி ஆயிட்டான். ஏன் எல்லாரையும் பார்க்கறது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் விடுறது கிடையாது. அதுவா இதுவா அப்படி இப்படி, நமக்கு இது இல்லை அது இல்லை. குறைகளே சொல்லாதீங்க. குறைகளை சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா, தீர்வை சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா, இதை பொறுத்து உங்க வாழ்க்கை மாறும். கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருங்க. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே இருங்கள். இதுதான் டார்கெட்டு, இது அச்சீவ் பண்ணா இது உங்களுக்கு கிடைக்கும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஓடுங்க. மனுஷனை தவிர இறைவன் படைத்த, இயற்கை படைத்த அத்துணை உயிரினங்களுமே தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது. எறும்பு அதுக்கான உணவை சுமந்துட்டு வரிசையா போகும். இந்த மனுஷ பையன் மாதிரி ஒரு அல்ப பையன் உலகத்துல ஒரு பையன் அந்த வரிசையா போயிட்டு எறும்புக்கு நடுவில் ஒரு கோட்டை போட்டு விடுவான். அது வரைக்கும் போய் முட்டிக்கிட்டு எவனோ ஒரு நாதாரி கோட்டை போட்டுட்டேன், நாம திரும்பி வரும். அதை பார்த்துட்டு இந்த எருவம் மட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். சக்சஸ். வரிசையா போறீங்க. ஏன்னா எங்க வரிசையா போனதா வாழ்க்கையிலே கிடையாது. ரெட் சிக்னல் போனதான் பரப்பிட்டு போவான் ரோட்ல. ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டம் நமக்கு. ஆனா அந்த எறும்பு அந்த செகண்ட்ல திரும்பி வருமே ஒழிய அடுத்து வேற எந்த வழியில போகலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும். என் நண்பர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, எனக்கு அமைச்சிருந்தாரு, ஒரு பதிவு அமைச்சிருந்தாரு, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கூகுள் மேப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அமைச்சிருந்தேன். ஏன்னா ஒருபோதும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியலன்னா ரீகால்குலேட்டிங் மேப் மறுபடியும் வேறு வழியை யோசித்து கொண்டே இருக்கும். எந்த மனிதன் இலக்கை அடைய முடியவில்லையோ அந்த மனிதன் அதை அடைவதற்கான மாற்று வழியை யோசித்தால் அவனே வாழ்க்கையில் சாதனையாளனாக மாறுகிறான். ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஷோரூம்ல 10 பேர் வேலை செய்றீங்களா, ஒரு ஆபீஸ்ல 10 பேர் வேலை செய்றீங்களா, உங்களை நீங்கள் தனித்துவமாக காண்பிப்பதற்கான அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். சிரித்த முகத்தோட எப்பயுமே எப்படி சார் இருக்கிறது, அது ஒரு ஆர்ட். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்ட் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் வீட்டுல 1000 பிரச்சனை சார், இங்க எப்படி சார் வந்து சிரிக்க முடியும்? அப்ப வராத. நல்லா இருக்கும் கம்பெனி, கிளம்பிடு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். அது வேற லைஃப், இது வேற லைஃப் சார். அந்த லைஃப் ரன் ஆகிறதுக்கு இந்த லைஃப்ல நீங்க ஒழுங்கா இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க எல்லாருக்குமே சம்பாதிக்கிற ஆண் பெண் தேவை. சம்பாதிக்கிற சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஆண் பெண்ணை அந்த குடும்பம் மதிக்கிறது. ஓகேவா? எந்த குடும்பம் பிரச்சனையா இருக்கோ அந்த குடும்பத்துக்கு போய் இன்னைக்கு நான் ஷேர் வாங்கிட்டேன், இன்னைக்கு நான் லேண்ட் வாங்கிட்டேன்னு சொல்லி பாருங்க. நேற்று வரை அவர்கள் பார்த்த பார்வை வேறு, இன்று முதல் அவர்கள் உங்களை பார்க்கிற பார்வை வேறு. நீங்கள் அடைந்த சாதனை உங்களுக்கு எதிரான சத்தத்தினுடைய அளவை குறைத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் அடைந்த சாதனை
உங்களுக்கு எதிரான சத்தத்தினுடைய அளவை, அந்த சவுண்டை குறைச்சிட்டே இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. ஷேர் தரேன்னு சொல்லிட்டாரா, ஓ எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் யோசிங்க. ஓ 2500 கோடியில இருந்து 15000 கோடி போறாங்களா, அப்ப நம்ம ஷேர் வேல்யூ என்னவா இருக்கும் யோசிங்க. கனவு காணுங்க. வாய்ப்பை பயன்படுத்தி மேல வாங்க. அடுத்தது என்ன? எல், லேர்னிங். ரொம்ப முக்கியம். பல பேரு ப்ராடக்ட் நாலேஜே இல்லாம அடிச்சு விடுறது. இது எப்படி ஸ்டோன் வெயிட் தனியா கோல்டு? ஆமா ஸ்டோன் என்ன? ஆமா ஆமா என்னடா ஆமா என்னது? இல்ல அது நல்லா இருக்கும். போட்டு பாருங்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார், நல்லா அருமையா இருக்கு மேடம். எடுக்க சொல்லுங்க சார். அவன் புருஷன் பார்க்கலாம். என் பொண்ணா நீ நல்லா இருக்கும், நீ சொல்ற. லேர்னிங் ரொம்ப முக்கியம். டெய்லி நியூஸ். உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட வர நியூஸ்லாம் உங்களுக்கான நியூஸ் இல்லை. நீ பிரச்சனை என்ன தெரியுமா? போனை திறந்தா குட் மார்னிங் வந்து எனக்குலாம் 400-500 பேர் அனுப்புறான். குட் மார்னிங் சூரியன் வரமா எல்லாரும் குட் மார்னிங். ஒரு நாள் நான் பார்த்தேன், எல்லாரும் குட் மார்னிங் ரிப்ளை பண்ணுவாங்க. குட் மார்னிங் பண்ணேன், குட் ஈவினிங் இந்த ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கே தெரியாம ஏகப்பட்ட நியூஸ் உங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற போன்ல வந்து விழுந்துட்டு குப்பை மாதிரி கொட்டிட்டே இருக்கு. குப்பைகளை கிளறுகிற கோழியாக இருக்காதீர்கள். வானத்தில் பறக்கிற பருந்தாக இருந்து இலக்கை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்கிற அற்புதமான மனிதர்களாக மாறுங்கள். ரொம்ப முக்கியம். எது வேணும், எந்த நியூஸ் ஃபீட் நமக்கு வேணும்னு யோசிங்க. இன்னைக்கு உலகத்துல கோல்டு என்ன பொசிஷன்ல இருக்கு? இன்னைக்கு உலகத்துல சில்வர் என்ன பொசிஷன்ல இருக்கு? இன்னைக்கு 18 கேரட் ஜுவல்லரி ஏன் முக்கியம்? இன்னைக்கு ஒரு சில்வர்ல வீட்டு பூஜை அறைக்கோ ஏதாவது ஒரு பொருளை வாங்குறது ஏன் முக்கியம்? படிச்சுக்கிட்டே இருங்க. அதை பத்தி தேடுங்க, அதை பத்தி கேளுங்க, அதை பத்தி பேப்பர் கட்டிங் வெக்கார எடுத்து வைங்க. ஒன்னு சொல்லவா? சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான அளவோடு பேசுகிற விற்பனையாளரை வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மோதிரம் பார்க்க வந்தான்னா முதல்ல மோதிரத்தை காமிக்கணும். அவன்கிட்ட மோதக்கூடாது. இங்க வாங்க பிரேஸ்லெட் இருக்கு, மோதிரம் காமிடா. என்னன்னா எப்படி கூட்டு போயிருக்காங்க சில கடையில. மோதிரம் அப்புறம் பார்க்கலாம், வாங்க ஆரம் பாருங்க. மோதிரம் என்ன சைஸ், ஆரம் என்ன சைஸ்? ஆரத்தை காமி, உன் ஆர்வத்தை காமிக்காங்க. அப்புறம் நகைச்சீட்டு போடுறதுக்கு இருக்கா? கோல் சேவிங் ஸ்கீம் வந்துருக்கா? தலையை சொந்தினே நிற்கிறது சீட்டு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. மனசுக்குள்ள போட்டுடுறா டார்கெட்ரா போட்டு டார்கெட். அவர் சொல்றாரு சார் ஒரு 5000 ரூபாய் மாசம். அவரே அதாவது அவர் பொண்டாட்டி பேச்சையே கேட்காம முதல் முறையா உங்க பேச்சுக்கு ஒரு ஆள் மனசு இறங்கி வந்து 5000 ரூபாய் சீட்டு போடுறாங்க மாசம். என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமா டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடணும். நாம ரொம்ப மேதாவித்தனமா கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்கு. நீங்க இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு பொன் கூட வாங்க முடியாது சார். அப்ப என்ன பண்ணணும்னு அவர் கேட்கிறார். நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் போடுங்க. அவன் யோசிக்கிறான். அப்ப யாருக்கும் அது நார்த் இந்தியாவில் ஃபோன் கால் பேசுறது. அப்ப அவன் யோசிக்கிறான், சரி 5000 ரூபாய் சேர்த்துனா ஒரு பொன் கூட வாங்க முடியாது, 10,000 ரூபாய் சேர்க்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. தேங்க்யூ சார், யோசிச்சு சொல்றேன். இந்த பர்ஸை மூடிட்டு இருந்தோம்னா காசு தானா விழுகும் சார். நம்ம ஒரு வாலெட் வச்சிருக்கோம், பர்ஸ் வச்சிருக்கோம். எப்ப பணம் தேவையோ அப்பதானே எடுப்போம். கரெக்டு தானே? சும்மா எப்படி காமிச்சுனே போயிடலாம். கரெக்டா? அதே மாதிரி எவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தரணும். சில பேர் பார்க்குறேன் சார், ஓகே சார் தேங்க்யூ. சில பேர் பார்க்குறேன் பாருங்க பிரச்சனை சார், பாருங்க சார், சரி பாருங்க சார். அப்புறம் அதுக்கு கிஃப்ட் ஏதாவது இருக்கா நம்மகிட்ட? இல்லைன்னா அந்த கிஃப்டை பெருசாக
பெருசா சொல்லிட்டு இருப்பாங்க. இது சீட்டு இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கர் தருவோம். அந்த அம்மா சொல்லுது, என் புருஷனே ஒரு கூடு கட்ட குக்கர் தான். சிம்பிளா சொல்லுங்க, ஜென்யூனா சொல்லுங்க. சார் உங்க நீடு என்ன, அழகா பேசுங்க. இன்னைக்கு இருக்கு சேவிங்ஸ், நான் சொல்ல மாதிரி உங்களை நீங்க எடுத்துருங்க, அப்புறம் வர சேல்ஸ் எல்லாமே ஈஸியாயிடும். சார் உங்க சொல்லவா, ஒரு கஸ்டமர் ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா, ஒரு சேல்ஸ்மேன் பிடிச்சிருச்சுன்னா, நம்ம ஷோரூம்குள்ள வரப்ப யாரை தேடுவாங்க? அவங்கள தான் தேடுவாங்க. இன்னொரு சேல்ஸ் பர்சன் அட்டெண்ட் பண்ணா கூட அவங்க என்ன சொல்றாங்க, பேர் சொல்லி சதீஷ் இருக்காரா உதாரணத்துக்கு சொல்றேன், ராஜாராம் இருக்காரா உதாரணத்துக்கு சொல்றேன், சௌமியா இருக்காங்களா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி கேட்கறாங்களா? ஏன்? அப்ப நம்ம போய் கேட்கறோம், நமக்கு அப்படியே எல்லாமே பேசுவோம், பிரச்சனை இல்லை. பேட்டிங் கஸ்டமர் உள்ள வந்தோனையுமே ஒரு கஸ்டமர் உள்ள வரப்பே இந்த கஸ்டமர் வாங்கிடுவார் போல இருக்குன்னு நேரா ரிசீவ் பண்ண போவோம். நுழைஞ்சோன்னு அவர் கேட்கிறார், மகேஷ் இருக்காரா, அவர்கிட்ட தான் நான் ரெகுலரா வாங்குவேன். டம்முன்னு பல்ப், அவர் இன்னைக்கு வீக் ஆஃப், தெரியும் அவர் இன்னைக்கு வீக் ஆஃப் அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்றாரு, அப்ப நான் நாளைக்கு வரேன். அந்த அளவுக்கு நீ க்ளோஸ் இல்லைன்னா அவருக்கு ஃபோன் பண்ண தரீங்களா, பேசுறேன், இப்படிலாம் கேட்பாங்களா? அவங்க சொல்லவா, நீங்கள் இருக்கிற பொழுதே உங்கள் நண்பரை ஒருவர் தேடி வந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இருக்கும்? சார் அமேசிங் பர்சன் சார், என்னோட ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் மினிட் சார், நான் அவரை கூப்பிடுறேன். அந்த வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு நிமிஷத்துல அந்த கஸ்டமர் உங்க கஸ்டமரா மாறிடுவார். ஆனா நாம வைத்தறிச்சல்லையே அலையிறோம். ஐயோ ஆரம்பம் வாங்கிட்டாளா போச்சு, என்ன சின்னதா வாங்குவான்னு நினைச்சா வாங்கினே இருக்குது பொம்பளை. எப்படி லேர்னிங், சின்ன சின்ன லேர்னிங் தான் சார். சார் சேல்ஸ்க்கு ஒரு தனியா ஒரு சிஸ்டம் வைங்க நம்ம ஸ்டாஃப்ஸ் சார். சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரெண்டு வேற வேற. நிறைய பேர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ரெண்டு ஒண்ணு நினைச்சிருக்கிறவங்க இருக்காங்க. எனக்குலாம் அப்படியே இதேமே வெடிச்சிருக்கும். அது ஒரு ஆர்ட். அது எப்படி பேசணுங்கிறது கஸ்டமர். ஓகேவா? லேர்னிங் கத்துக்கிட்டே இருக்கு. எப்பயுமே எதையாவது வந்து கத்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வரலையா, சும்மா யூடியூப்ல அத்தனை இங்கிலீஷ் கோர்சஸ் இருக்கு, ஆன்லைன்ல ஃப்ரீயா கத்துக்கலாம். கத்துங்க. ஹிந்தி கத்துக்கணும் நீட் இருக்கா, கத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்க தாய்மொழி ஒண்ணு இருக்கு, தமிழ் எல்லாம் ஏதோ ஒரு வரலையோ சரியா தெரியலையோ அந்த மொழியை கத்துக்கோங்க. ஏன்னா பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வியாபாரத்துக்கு. லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராட்டிடியூட்ல ஆரம்பிங்க. நன்றி உணர்வோடு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருங்க. டெய்லி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. டி என்னவா இருக்கும்? டெடிகேஷன், டெவலப்மெண்ட், டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டியா? அது இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தப்பு, பரவாயில்ல. டிசைர், யார் சொல்றது? டிசைர் வேற. டெஸ்டினேஷன், ரெண்டாவது டெடிகேஷன் வரக்கூடாது. ஒரு டெடிகேஷன் போகும். எல்லாம் சொன்னீங்க. டிட்டர்மினேஷன் ஓகே தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை டிசிப்ளின். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் டிசிப்ளின் இல்லைன்னா ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் பர்சன். எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அருள்வேல் சார் கூப்பிட்டு, சார் எத்தனை மணிக்கு நான் இருக்கிறேன், இளையராஜா சார்ட்ட கேட்கிறேன், சார் 3:30 இருக்கணும்னா, சார் நான் 3:30 வந்துடுறேன் சார். அது என்னோட டிசிப்ளின். ஏன்னா என் பேராசிரியர் அப்படிதான் சொல்லி வளர்த்துருக்காரு. உன்னை வர சொன்ன இடத்தில் அந்த குறித்த நேரத்திற்கு நீ போயிடணும். அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்ப வேணா வேலையை ஆரம்பிப்பாங்க. நீ பொறுமையாக தான் இருக்கணும். அவர்களால் தான் உனக்கு வேலை. மறந்துடாத. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினாதான் ஷோரூமுக்கு டைமுக்கு போக முடியும் தெரியும். இருந்தாலும் கிளம்பாது. போயிட்டு லேட்டா கிளம்பி ரோட்ல வரவனையெல்லாம் அசிங்கமா திட்டி
அவன் அசிங்கமா நம்மளை திட்டி முடிஞ்சா 2 பேரை துப்பி அவன் நம்மளை துப்பி ஷோரூம்குள்ள வரப்ப நல்ல மனசுல நடைபெறும் பாருங்க. சமுத்திரகனி சார் சொன்னாரு, என்னோட குருநாதர் பாலச்சந்தர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. பாலச்சந்தர் சார் பத்தி தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். சமுத்திரகனி எனக்கு சொன்னது, தினமும் வாழ்க்கையில எங்க வெளியில கிளம்பினாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க, நீங்க பாக்குற எல்லாமே அழகா இருக்கும். எவ்வளவு உண்மையான வார்த்தை. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பி பாருங்க, சிக்னல் நின்னீங்கன்னா பக்கத்து பைக்ல ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதை பார்த்து சிரிக்கணும். லேட்டா கிளம்புறப்ப அதே கொஞ்சம் சிரிச்சா கொன்று மரியாதை போயிடும். புரியுதா? அப்படிதான். அப்புறம் அவசரமா அப்படி கட் பண்ணி போய் ஒரு இடத்துல பரப்பிட்டு விழுந்து ஆக்சிடென்ட் போய் சொல்லிருக்கோம், உண்மையாலே ஆக்சிடென்ட் ஆகி. ஏன்? டிசிப்ளின், ஒழுக்கம் கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கும் அந்த வார்த்தை. ஒழுக்கம் என்கிற வார்த்தை கேட்பதற்கு மிக மிக சாதாரணமாக இருக்கும், ஆனால் பின்பற்றுவது மிக மிக கடினம். மிக மிக கடினம். ரொனால்டோ சொன்னார். எத்தனை பேர் ரொனால்டோ ஃபேன் இருக்கீங்க? ஃபுட்பால் யாரா பாப்பீங்களா? இல்ல என்ன ஐபிஎல் தானா? ரொனால்டோ வெரி குட். 6-7 பேர் கை தூக்குறீங்க, நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல விளையாட்டுனா கிரிக்கெட் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், மற்றதெல்லாம் விளையாட்டே தெரியாது. ஆமா, அதுவும் சரி விடுங்க, அப்புறம் வரும் ஐபிஎல். ரொனால்டோ சொன்னாரு, டேய் ரொனால்டோவோட சாதனைகளை நிச்சயமா இந்த உலகம் முறியடிக்கும். அடுத்து ஒரு பர்சன் வருவான், டேலண்டட் பர்சன் வருவான், அவனோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ரொனால்டோ சாதனையை முறியடிப்பது எளிது, ஆனால் நீங்கள் ரொனால்டோவாக ஒரு நாள் வாழ்வதை கடினம். ஏன்? என் லைஃப் அவ்வளோ டிசிப்ளினா இருக்குங்க. இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், எக்ஸசைஸ்னா எக்ஸசைஸ், ஃபுட்டுனா ஃபுட்டு, ப்ராக்டிஸ்னா ப்ராக்டிஸ், ஸ்லீப் இந்த டைம்னா இந்த டைம். நாம தூக்கம் வரலன்னு போனை பார்த்து இன்னும் தூக்கம் வராமையே போயிடும். பார்க்கறது எல்லாம் விளங்காத நியூஸ். நல்லதை பார்த்தாலும் பரவாயில்ல. நான் எழுதி தரேன், இன்னும் 10 வருஷத்துல பல பேர் இப்படி வியாதி வந்து சாவறானா இல்லையா? டிசிப்ளின், ஒழுக்கம் சாதாரண விஷயம் இல்ல. இந்த கேமராமேன் எந்த மாதிரி இத்தனை பேர் நிக்கிறாங்களே, கம்மிங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது நிக்கிறாங்களே, அது அவங்களுடைய ஒழுக்கம். அந்த இடத்துல தான் அந்த கேமரா ஃபிட் பண்ணணும், அது மேலே ஏறி நிக்கணும்னா நின்னுதான் ஆகணும். பவுன்சர்ஸ் நிக்கிறாங்கல்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கூட்டம் வரும், அந்த பெரிய கூட்டத்தை தடுத்து அவங்க யாரை காப்பாற்றணுமோ அவங்கள காப்பாற்றணும். அந்த பெரிய கூட்டம் அத்தனை பேர் அவங்களை திட்டும், ஆனா அவங்க வேலை என்ன? யார் காப்பாற்றணும் அவங்களை காப்பாற்றுறது. ஒழுக்கம். ஒரு செக்யூரிட்டி நிப்பாரு ஹைவேல, மோட்டல்ல ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்துன்னு வச்சுங்களேன், ஹைவேல போறப்ப ஒரே ஒரு மனுஷன் விசில் ஊதிட்டு கொடியை காட்டிட்டு உள்ள வாங்க கூப்பிடுவாங்க. சாப்பிட பார்த்துருக்கீங்களா? நாங்களே எத்தனை தடவை ஹைவேல கடந்து போயிருக்கோம். ஒரு நாள் கூட அந்த மனுஷன் வராத கஸ்டமர் எண்ணி கவலைப்பட்டதே இல்லை. வருகிற கஸ்டமருக்காக அந்த கைகள் ஆடிக்கொண்டே இருக்கும், அழைத்துக் கொண்டே இருக்கும். அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதியான மனிதன். என்ன அதுல சக்சஸ்ஃபுல் மேனா? அவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அவன் மேலே ஒழுக்கமா இருக்கானா? முடிஞ்சது. ஒழுக்கமா இருங்க. டிசிப்ளின்ங்கிறது கேட்க ஈஸி, ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 100 பக்கங்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு. படித்தே தீர்வு. ஒரு நாளைக்கு 100 பக்கம் படிக்கணும். படிச்சது ஏதாவது ஒரு நாள் தவறுச்சுன்னா அந்த கில்ட் என்ன கொண்டும். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிங்க இவ்வளவு பேசுறீங்க, எப்படிங்க இப்படி தெரியுது, எப்படின்னா இப்படி தெரியுது? படி. உட்காந்து நோண்டினே சோசியல் மீடியா அக்கௌண்டே எனக்கு கிடையாது. என்னோட ஒரே சோசியல் மீடியா வாட்ஸ்அப் தான். அன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு நீங்க ரிப்ளை பண்ணலன்னு கேட்கறாங்க. டே அக்கௌண்டே என்னோட இதுடாங்க. நான் ஒன்று சொல்றேன் சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ், எதற்காக நேரம் செலவிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாதவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நமக்கு அறிவு வரணும், அப்பதான் ஜெயிக்கணும். ஏன் சலானி ஜுவல்லரி ஒரு 2013ல ஒரு 14 பேரோட ஆரம்பிச்ச நிறுவனம் இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட மனிதர்கள். அடுத்த இலக்கு அவங்க 2031ல 15,000 கோடியா? அப்ப என்ன சிந்தனையில் இருக்கும்? அதே தான் இருக்கும். நமக்கு எப்ப ஓபி அடிக்கலாம், எப்படி பிரேக் இழுக்கலாம், எப்படி சோகமா மூஞ்ச வச்சுக்கலாம். எனக்கு இந்த சிம்பதி கிரியேட் பண்றவங்களை பார்த்தா செவுள்ளே உடனே
சில பேர் கூப்பிடுங்க, சில பேர் வந்து பேசுறமே. சார் சார் சொல்லு. அவர் சொல்ற உள்ள இருக்கிறது எல்லாமே எப்படின்னு சொல்றீங்க சார், சொல்லுங்க சார் அப்படின்னு சில பேர் வருவாங்க. சில பேர் வான் கூப்பிடுங்க, சொல்லுங்க சார், நம்மளை சாவடிச்சிருவோம். ஓ, நீ யார் கூட பழகக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்துட்டாலே நீ நல்லா இருப்ப. நான் அடிக்கடி சொல்லுவேன், எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமே இல்லை. எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமே இல்லை. எதெல்லாம் தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய தேவையே. அதுதான் நம்மளை ஸ்பாயில். சார் நான் சொல்லவா, உங்களோட பழகிற 5 பேரோட ஆவரேஜ் தான் சார் நீங்க. உங்களோட பழகிற 5 பேரோட ஆவரேஜ் தான் நீங்க. அதனால பாருங்களேன், ஓபி அடிக்கிறவனோடய சுத்துவான், சீரியஸா வேலை பார்க்கறவனோடய சுத்துவான், நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜிங்ஜாம் போடுறவன் அவனோடய சுத்துவான். படிக்கிறவனுடைய சுத்துவான், படிக்காதவனுடைய சுத்துவான், லவ் பண்றவனுடைய சுத்துவான். இப்படி அவன் கேங்குக்குள்ளேயே தான் அவன் இருப்பான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் எப்பொழுதுமே என்னை விட வயதில் மூத்தவர்கள். சலைய சார் பாக்குறேன்னா பேசுறேன்னா அவருக்கும் 4 மெசேஜ் எடுத்துப்பேன். வரதராஜன் சார் பேசுறேன்னா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். டைரக்டர்ஸ் 3 பேரை மீட் பண்றேன்னா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். இளையராஜா சார் பேசுறாரா 4 மெசேஜ் எடுத்துப்பேன். ஏன்? உன்னை விட திறமையானவர்களை நீ உன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது உனக்கே தெரியாமல் உன் திறமையும் வளர்க்கப்படும் என்பதில் நீ கவனமாக இரு. சினிமா பத்தி பேசுறத பழகினா சினிமா பத்தியே பேசுவான். தங்கத்துக்கு சினிமாவுக்கு 10 பைசா சம்மந்தம் இல்லை. இல்ல ரூமர் பேசுற ரூமரே பேசுறீங்கன்னா நீயும் 10வது தடவை ரூமர் பேசுவ. தெரியல புதுசா வந்தாங்கல்ல அம்மாடு. அதாவது வேலையை லவ் பண்றான்னு சொன்னா நம்ம எல்லாம் வேலை செய்யறதுக்கு லவ் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீ என்ன கர்வத்தை வேணா பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஆனா சலானுக்கு வெளியில சலானி யூனிஃபார்ம் இல்லாம பண்ணு. புரியுதா? நான் காதலுக்கு எதிரி அப்படிலாம் இல்லை. 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, உங்க செட் ஆறா 100% ஓகே. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனையாகும்? உன்னோட ப்ரொடக்டிவிட்டி நாளாக கம்மியாயிட்டே இருக்கும். உன் திறமை ஒன்னையும் அறியாம குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்? உன் கவனம் செதறிட்டே இருக்கு. கவனம்ங்கிறது செதறவே கூடாது. விவேகானந்தர், மகாத்மா காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, உசைன் போல்ட், இப்ப நம்மளாம் கொண்டாடுறோமே தோனி, விராட் கோலி, எல்லாருமே கவனத்தை சிதற அடிக்காத மனிதர்கள். வெற்றி பெற்ற அத்தனை பேருமே. வைபவ் சூரியவன்ஷின்னு ஒரு பிசாசு வந்திருக்கான். 5 வயசா அவன் வந்தப்ப 5 தானே. ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டப்ப உடனே ஓடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆறாருல பும்ரா அந்த ஓடி வந்தாலே ஏத்தமாக்க பேட்டிங் இருக்கு. வைத்தக்கலை எங்க போடுவான்னு தெரியலையே, யாருக்கு அது எப்படி வரும் தெரியலையே. பும்ரா பால் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறான். 6 அடிச்சோம். பும்ரா சிரிச்சுக்கிட்டே போறாரு. அப்படி துவம்சம் பண்ணான் நம்ம பால். such an amazing player. அவரை என்ஜாய் பண்ணிட்டு போறாரு அவனோட பிளேயர். வைபவ் சூரியவன்ஷத்தை கேட்டாங்க, இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த பவுலர்கள் உங்களுக்கு எதிராக நின்று பந்தை வீசுகிற பொழுது ஒருபோதும் உங்களுக்கு பயம் என்பது வந்ததே கிடையாது. வைபவ் சூரியவன்ஷி சொன்னாப்புல, எனக்கு பயம் என்பது கிடையாது. அப்படியா? உண்மையா? உண்மை. ஏன்னா யார் பந்து வீசினாலும் நான் எப்பயுமே பார்க்கறது இல்லை, பந்து எங்கிருந்து வருதுன்னு மட்டும்தான் பார்க்கறேன். எனக்கு அதனால இதை பத்தியுமே கவலை. அச்சு துவம்சம் பண்ண நாம டிவியோட உட்காந்து இந்த பால் அவன் தொட்டான், நல்ல கேட்ச் விட்டான், ஐயோ ஒவ்வொரு மேட்சும் வேகமா பண்றான். யார்? இவர் பார்க்கிற தொழிலையே ஒன்னுத்தையும் அவர் பார்க்கிற தொழில என்னத்த இவர் சொல்றாரு. அப்ப இவர் என்ன
தெரிஞ்சிருக்கும். ஏன் யாருடைய திறமையும் பார்த்து இடைபடுவதற்கு நீ ஒரு ஆள் அல்ல. ஏன் அவர்கள் வாழ்க்கையை நீ வாழாதவரை யாரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது என்பதை நம்புங்கள். பேசாத, வேலை செய்கிற இடத்தில் வேலையை மட்டும் பேசுகிறவன் அந்த வேலையை காதலிக்கிறான். எந்த மனிதன் வேலையை காதலிக்கிறானோ சில ஆண்டுகளில் அந்த வேலை அவனை காதலிக்கிறது. எந்த மனிதனுடைய வேலையை அந்த வேலை காதலிக்கிறதோ அந்த மனிதன் அந்த நிறுவனத்துடைய உச்சாணி கொம்பில் ஒரு நாள் அமரப் போகிறான். அந்த இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண போறான். எருமை என்னோட மரியாதைக்குரிய அவங்க சொல்லுங்க. இந்த சலானி கணக்கில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் கிராட்டிடியூடா இருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கிட்டே இருங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, டிசிப்ளினா ஒழுக்கம் இல்லைன்னா மேலே இருக்க மூணு காணாம போயிடும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒழுக்கம் இல்லாத திறமை ஒருபோதும் ஜெயிக்காது. ஒருவேளை ஜெயித்தால் அது வெகு காலம் இருக்காது. ஓகேவா? டீம் ஆரம்பிச்சுங்க. டீமை 5 வருடம் ஒன்று போல இல்லைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது. எல்லா திறமையும் இருக்கிற ஒருத்தர் இந்த உலகத்திலேயே கிடையாது. சச்சின் கிரிக்கெட் தான் நடத்துறீங்க, கூப்பிட்டு வந்து பிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் விட்டீங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? ஈரோடு மகேஷ் தமிழில் தான் பேசுகிறேன். இங்கிலீஷில் 1 மணி நேரம் சொற்பொழி ஆற்றுவார்னா ஆற்றுவார். காப்பி வேணா ஆற்றுவார். ஈரோடு மகேஷ் சொற்பொழிவுலாம் ஆற்ற மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை தான். நம்ம கூட இருக்கிறவன் புதுசாக வரவன் உள்ள வந்தானா டீமில் அவனுக்கு தேவையானதை சொல்லிக் கொடுத்து அவனை உயர்த்துங்கள். எவன் அடுத்தவனை உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறானோ அவனை பிரபஞ்சம் தானாக உயர்த்தி கொண்டே இருக்கும். பாகிஸ்தான்ல 1989 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த வருடம் 1989 நினைக்கிறேன். டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் மண்ணிலேயே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி விளையாட போகுது. 16 வயதே ஆன மீசை கூட முளைக்காத ஒரு சிறுவன் அந்த அணியில் இருந்தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த இளைஞனை அழைத்துக் கொண்டு ஒரு வாக்கிங் போனார். அந்த இளைஞன் தோள் மீது கை போட்டு, ஒருபோதும் நீ கவலைப்படாது, பாகிஸ்தான் மண்ணில் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாட வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து நீ அச்சப்படாது. உன்னோட பேட்டிங் ஸ்டைலுக்காக தான் நீ டீம்ல இருக்க. எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட பேட்டிங் ஸ்டைலை நீ மாத்திக்காத. இந்த 4 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல கூட ட்ராப் அவுட் பண்ண மாட்டேன். 4 மேட்ச்ல நீ இருப்ப. தைரியமா விளையாடுங்க. அன்று ஒரு மனிதர் அரவணைத்து அந்த உற்சாகம் தான் சச்சின் டெண்டுல்கர் என்கிற மிகப்பெரிய ஜாம்பவானை இந்திய கிரிக்கெட் அணிக்கு வரலாறு வந்தது. டீம் அரவணைச்சு போகும். ஒர்க் ஸ்பேஸ்ல யாராவது ஏதாவது கோவமா பேசினா அது அந்த இடத்துல பேசுனதுன்னு நினைச்சு அப்படியே போட்டு போயிருக்கு. சுமந்து அவர் அப்படி திட்டினாரு, அவர் அப்படி திட்டினாரு, அவர் திட்டிட்டு போயிட்டாரு, நீ தான் சுமந்துட்டே போற. சுமக்காத எதையுமே அன்னன்னைக்கு குப்பையை அன்னன்னைக்கு தூக்கி போடுற மாதிரி அன்னன்னைக்கு வார்த்தையை அன்னன்னைக்கு டஸ்ட்பின்ல போட்டு போயிட்டே இரு. இன்னொன்று நான் எப்பயும் சொல்லுவேன், இப்ப ஜெயலலிதா ஜனாலி சார் தான் நான் பழகிறேன், நானும் சாரும் பேசுறோம். திடீர்னு ஒரு இடத்துல அவங்க அன்பா பேசுறது, ஒரு தடவை கோவமா என்னை பார்த்து பேசிட்டாரு, என்ன விஷயம் பண்றீங்க அப்படின்னு பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் கோவமா பேசுறாருன்னு நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். என்ன அர்த்தத்துல இதை கன்வே பண்றாருன்னு பார்ப்போம். உங்களை நோக்கி வருகிற வார்த்தைகள் எந்த எமோஷன்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனை நீங்க கேரி பண்ணுவீங்க. உங்களை நோக்கி வருகிற வார்த்தைகள் எந்த அர்த்தத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்தை மட்டும் நீங்கள் சுமக்கிற மனிதர்களாக இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்த்தைகளை சுமக்காதீங்க. ஒர்க் ஸ்பேஸ்ல நடக்கிற ஆர்குமெண்ட் எல்லாமே, ஹீட் எல்லாமே, சூடு எல்லாமே அந்த நேரத்துக்கானது. உடனே அடங்கி விடுங்க என்பதை நம்புங்கள். ஓகேவா? டீம் ஆரம்பிச்சுக்கலாம். எப்பயுமே பிரிஸ்கா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வேலையை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைக்கு வரப்பெல்லாம் உள்ள நுழையப்பெல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மேடையில ஏன் இவ்வளவு உற்சாகமா எப்பயுமே ஒவ்வொரு முறை இருக்கேன்னா, முதல் முறை மேடை ஏறுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது ஈரோடு மகேஷ் துள்ளி குதித்து எப்படி உற்சாகமாக இருந்தேனோ அதேதான் 20 ஆண்டுகள் கழித்தும் அதே உற்சாகத்தோடு மேடையில் இருக்கிறேன். அதனால்தான் இத்தனை அன்பு உள்ளங்களை 1 மணி நேரமாக கட்டி கொடுக்கிற வாய்ப்பை வாழ்க்கை தமிழ் எனக்கு வழங்கியது. ஃபர்ஸ்ட் டே ஒர்க்க எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க.
போயிட்டே இருங்க, உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்த பின்னி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேச